வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம 3 விதமான பூரணங்களை வச்சு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல தேங்காய் வெள்ளை பூரண கொழுக்கட்டை. இதுக்கு 1 கப் அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி பூ மாதிரி துருவி இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு டைட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி அளவுக்கு துருவின வெல்லத்தை பொடி பண்ணி அதே அளவு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது எள்ளு பூரண கொழுக்கட்டைக்கு 50 கிராம் எள் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது உளுந்து பூரணம் செய்ய போகிறோம். இதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு முழு வெள்ளை உளுந்து ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம முதல்ல உளுந்து பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த உளுந்தை நம்ம அரைக்க போகிறோம். இப்போ இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது பெரிய பச்சை மிளகாய் இருக்கனால ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நீங்கள் கூட சேர்த்துக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தை பச்சையாகவே சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு இந்த அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்குங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இஞ்சி கூட சேர்த்துக்கு அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ நம்ம அடுத்தது எள்ளு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த 50 கிராம் எள்ளை ஒரு வாணலில் சேர்த்து வறுத்துக்குங்க. இந்த எள்ளு நல்லா பொரியணும். நீங்கள் இந்த எள்ளு பூரண கொழுக்கட்டையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கருப்பு எள்ளு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ருசியாகவும் மணமாகவும் இருக்கும். அதனால் கருப்பு எள்ளு எடுத்துக்குங்க. இப்போ எள்ளு நல்லா பொரியுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 கிளறி விட்டிங்கன்னா நல்லா அது பொரிஞ்சு அடங்கிடும். இதுக்கப்புறம் ஆற வச்சு இதையும் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைக்க வேண்டாம். நைஸாக அரைச்சிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு களி மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த உளுந்து பூரணத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. இது தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பிலை மட்டும் தாளிச்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே பெருங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ தாளித்ததை இந்த உளுந்து பூரணத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் அதில் இஞ்சி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா உளுந்து பூரணத்தை கலந்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது நம்ம எள்ளு பூரணத்தை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எள்ளை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. ரொம்ப பவுட்ரு மாதிரி ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரப்பாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நம்ம 50 கிராம் எள் எடுத்துருக்கோம். அதே அளவுக்கு நீங்கள் துருவின வெல்லத்தை சேர்த்துக்குங்க. நல்லா இனிப்பாக இருக்கும். கூடவே ஏலக்காய் பொடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூள் சேர்த்துக்குங்க. நல்லா கலந்துக்குங்க. இப்போ நம்ம வெல்லத்தை இதில் பாவு காய்ச்சி சேர்க்கலை, வெல்லத்தை பொடி பண்ணி தான் சேர்த்துருக்குறோம். இது மாதிரி சேர்ந்து கலந்து இதையும் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது தேங்காய் வெள்ளை பூரண கொழுக்கட்டைக்கு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு தேங்காய் எடுத்துருக்குறோம். அதில் பாதி அளவுக்கு வெல்லத்தை இது மாதிரி பொடி பண்ணி துருவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் துருவி எடுத்துக்கும் போது உங்களுக்கு வெல்லம் கட்டி இல்லாமல் நமக்கு தண்ணி அதிகம் சேர்க்காமல் பாவு வைக்கும்போது தண்ணி ஆகாமல் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ இந்த வெல்லத்தை வாணலில் சேர்த்துக்கிட்டு 1 அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துங்க போதும். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த வெல்லம் லேசாக அப்படி கரையணும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நல்லா நுரைச்சி வந்துருச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் தேங்காயை சேர்த்துக்குங்க. நான் இதுக்கு 1 கப் அளவுக்கு நல்லா டைட்டாக தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த பூரணம் இதுவும் உங்களுக்கு உதிரியாக தான் இருக்கும். நீங்கள் உதிரியாக செய்யும்போது உங்களுக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். ரொம்ப பிசுப்பாக இருந்தால் உங்களுக்கு அது சில பேருக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்து இந்த மாதிரி பூரணம் செஞ்சிங்கன்னா நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்துக்குங்க. இது ஈவனாக இதை கலந்து எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வாணல் அடுப்பில் வச்சு 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. நான் 2 கப்பு அரிசி மாவு எடுக்கிறேன். 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப்பு தண்ணிங்கிற அளவில் 2 கப்பு மாவுக்கு 3 கப்பு தண்ணி சேர்க்குறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நைஸ் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இது கூடவே 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து இந்த கொழுக்கட்டை செய்யும்போது நல்ல மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். இப்போ இது கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இதுக்கு இடையில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மைதா மாவை சேர்த்து இந்த அரிசி மாவை பிசையும்போது உங்களுக்கு கொழுக்கட்டை மாவு விரிசல் விடாமல் நல்லாயிருக்கும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி லேசாக கொதித்து வருது. இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சுக்கிற மைதா மாவு சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க.
இப்போ அரிசி மாவு சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற தண்ணியோட அளவு சரியாக இருக்கும். நீங்கள் கிளறின உடனே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சு நல்லா கிளறிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும் மாவு. தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம சேர்த்த தண்ணி இதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இது ஆன பிறகு நல்லா பதமாக கையால் பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி பதமாக பிசைஞ்சிக்கணும். நல்லா அழுத்தி கையால் நல்லா பதமாக பிசைஞ்சிங்க. அப்போ தான் உங்களுக்கு கொழுக்கட்டை நல்லா விரிசல் விடாமல் நல்லா வரும். இப்போ இதை மூடி வச்சுக்கோங்க. மாவு காயக்கூடாது. இப்போ நமக்கு 3 பூரணமும் ரெடியாக இருக்குது பாருங்கள். உளுந்து பூரணம், தேங்காய் வெல்ல பூரணம், அடுத்தது எள்ளு பூரணம். எல்லாமே நான் உதிரியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப பிசுப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு சரியாக கொஞ்சம் அப்படியே ஒட்டுற மாதிரி இருக்கும். இது மாதிரி செய்யும்போது நீங்கள் ஸ்பூனால் வச்சு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ரெடி பண்ணலாம். இப்போ முதல்ல கொஞ்சமாக மாவு எடுத்துக்கங்க. உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கங்க. கையால் நல்லா பிசைஞ்சு இது மாதிரி உருட்டிக்கிங்க. ஒவ்வொரு தடவை மாவு எடுக்கும்போது லேசாக பிசைஞ்ச மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை விரிசல் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ லேசாக கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு இது மாதிரி கையால் கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். உங்களுக்கு கையால் செய்ய வரலைன்னா நீங்கள் ஒரு இலையில் வச்சு தட்டிக்கிங்க. இல்லைன்னா ஒரு பாலித்தீன் கவரில் கூட தட்டிக்கலாம். இந்த மாதிரி குழியாக செஞ்சுக்கிட்டு நான் முதல்ல தேங்காய் வெல்ல பூரணத்தை வைக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வச்சு இப்போ நல்லா இதை மூடி ஸ்டஃப் பண்ணி இது மாதிரி தண்ணி லேசாக தொட்டுக்கிட்டு இது மாதிரி ஒட்டி விட்டுக்குங்க. இப்போ தேங்காய் வெல்ல பூரணம் வச்ச கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அதை தட்டில் வச்சுக்கலாம். அடுத்தது இன்னொரு கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். திரும்பவும் கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நல்லா கையால் பிசைஞ்சுக்கிட்டு கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கிங்க. இப்போ இதில் நம்ம எள்ளு பூரணத்தை வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு பூரணத்தை வச்சுக்கோங்க. இப்போ இனிமேல் கையால் அதை சுற்றி இது மாதிரி லேசாக இந்த மாதிரி செஞ்சுட்டு இது மோதகம் மாதிரி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் மோதகம் மாதிரி செய்கிறேன். இப்போ இந்த கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம தட்டில் வச்சுக்கலாம். அடுத்தது இன்னொரு கொழுக்கட்டை, உளுந்து பூரண கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போ உளுந்து பூரணத்தை வச்சுக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம வேக வைக்காமல் நம்ம அரைச்சதோடு வைக்க போகிறோம். இது ஆவியில் வச்ச பிறகு தான் வேக போகுது. அதனால் கொஞ்சம் பிசுப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை வேறு ஒரு டிசைனில் இந்த கொழுக்கட்டையை ரெடி பண்ணிக்கிறேன். நான் ஒரு விசிறி மாதிரி செய்கிறேன். 3 கொழுக்கட்டையும் 3 வித்தியாசமான ஒரு டிசைனில் செஞ்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த விருப்பமோ அந்த டிசைனில் நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள், ஒரு விசிறி மாதிரி இருக்குது. 3 கொழுக்கட்டைக்கு வித்தியாசம் தெரியறதுக்காக நான் 3 டிசைனில் செஞ்சுருக்கேன். இப்போ 3 பூரணத்தையும் வச்சு 3 கொழுக்கட்டை ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து தேங்காய் வெள்ளை பூரண கொழுக்கட்டை. இது உளுந்து பூரண கொழுக்கட்டை. இது எள்ளு பூரண மோதகம். இதே மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் கொழுக்கட்டை ரெடி பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 3 பூரணங்களையும் வச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நான் இப்போ கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இது நம்ம முதல்ல ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு இட்லி தட்டில் இந்த கொழுக்கட்டையை வச்சுக்கலாம். ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரீயாக இடம் விட்டு வைங்க. இப்போ கொழுக்கட்டையெல்லாம் இட்லி தட்டில் வச்சாச்சு. இது நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்த பிறகு பார்க்கலாம். இப்போ கொழுக்கட்டை வெந்துருச்சு. பாருங்கள், எல்லா கொழுக்கட்டையும் வெந்துருச்சு. இப்போ நான் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கொழுக்கட்டை எடுத்து நான் உங்கள்கிட்ட பிச்சு காமிக்கிறேன். இது முதல்ல தேங்காய் வெள்ளை பூரண கொழுக்கட்டை பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யெல்லாம் சேர்த்து செஞ்சதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது மோதகம், எள்ளு பூரணம் வச்ச மோதகம் கொழுக்கட்டை. இதுவுமே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது உளுந்து பூரண கொழுக்கட்டை. பாருங்கள், இந்த கொழுக்கட்டையும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம வச்ச உளுந்து பூரணம் வந்து நல்லா வெந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இனிப்பு கொழுக்கட்டை சாப்பிட்ட பிறகு இது ஒரு காரமான ஒரு கொழுக்கட்டை சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான 3 விதமான பூரணங்களை வச்சு கொழுக்கட்டை நம்ம இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.